யூஜிசி அது மானிய குழு தான். நலிந்த கல்லூரிகளுக்கு தேவையான உதவிகளை நிதி உதவி பண்ணுவது தான் அந்த யூஜிசியினுடைய பிரதான கொள்கை. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பொறுப்பேற்ற பின்பு யூஜிசி அந்த பணியை செய்யாமல் ஏற்கனவே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட திட்டங்களை மாற்றி எல்லோரும் சமம் என்ற நிலையை மாற்றி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கையில் எடுத்து அவர்களுடைய சித்தாந்தத்தை பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு யூஜிசி செயல்படுவது வருந்தத்தக்கது. நம்முடைய மாண்புமிகு ஆளுநருக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டமன்றத்துக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) படி அமைச்சரவை, மாநில அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற அந்த அறிக்கையை அவர் பார்த்து சரி செய்து எதுவும் நம்முடைய இந்திய பாதுகாப்புக்கு விரோதமாக இருக்கிறதா அல்லது இந்திய அமைதிக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய அளவு வார்த்தைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் நீக்கிவிட்டு அவர் அதை உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அந்த உரை அச்சிடப்பட்டு எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது, ஆளுநர் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அவர்கள் அந்த கடமையிலிருந்து தவறி வாசிக்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல தான் அவர் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நான் பார்த்தேன். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனி சட்டம் இருக்கு. அது மாண்புமிகு ஆளுநருக்கு தெரியுமா தெரியலையான்னு சொல்ல. பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னால் அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் காலியாக இருந்தால் முதல்ல தேடுதல் குழு சர்ச் கமிட்டி போடுவாங்க. அதில் ஒன்று ஆளுநர் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு மெம்பர், செனட் சார்பாக சிண்டிகேட், செனட் அல்லது சிண்டிகேட் சார்பாக ஒரு மெம்பர் நியமிக்கப்படுவார். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த அரசு உயர்கல்வித்துறை மூலம் ஒரு மெம்பரை நியமிப்பாங்க. 3 பேர் நியமிப்பாங்க. அவங்க தான் சர்ச் கமிட்டி, தேடுதல் குழு. அவங்க தேடி 5 பேரோ 10 பேரோ தயார் பண்ணி ஆளுநர் கவனத்துக்கு போவோம். அவங்க தான் ஆளுநர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நம்முடைய தேர்வு குழு இருக்குது. அந்த தேர்வு குழு சர்ச் கமிட்டியில் நிறைய பேர் தரலாம். யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் தான் முடிவு பண்ணுவா? அந்த சர்ச் கமிட்டி தான் முடிவு பண்ணுவோம். அதே தான் அவங்க தான் தேர்வு பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்ச் கமிட்டி தேர்வு பண்ணி கொடுத்தவங்கள துணைவேந்தராட்டி நியமனம் பண்ணாங்க. இது நடைமுறையில் உள்ள சட்ட விதி. பெரியார் பல்கலைக்கழகத்திலையும் அதுதான், பாரதியார் பல்கலைக்கழகத்திலையும் அதுதான், பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் அதான். அந்த சட்ட விதிப்படி தான் இப்போ நடக்குது. யூஜிசிக்கும் நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ ஒரு தொடர்பில்லாத இடத்துல யூஜிசி மூலம் ஒரு மெம்பர் போடணுங்கிறது பல மாநிலங்கள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை சென்று அதை சேலஞ்ச் பண்ணி அது தேவையில்லை, ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த மாநில அரசினுடைய உரிமை எண்ணி பல தீர்ப்புகள் கொடுத்துருக்கு. அதை மாண்புமிகு ஆளுநர் படித்து பார்த்து அதன்படி காலியாக இருக்கின்ற துணைவேந்தர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு ஒத்துழைப்பு தந்தால் நல்லது. ஏற்கனவே அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற எந்த மசோதாக்களுக்கும் அனுமதி வழங்காமல் இருப்பது போன்று தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களையும் நியமிக்காமல் தமிழ்நாட்டை எப்போதுமே ஒரு வஞ்சிக்கின்ற மனப்பான்மையோடு இருப்பது வருத்தமளிக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள், மாணவ மாணவிகளுக்கு தெரிந்து ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு விரோதமாக செயல்படுவது, அவ்வளோதான். தமிழகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மாணவ மாணவிகளுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஒன்றும் மோதல் கிடையாது இதில். அதாவது அவரால் வஞ்சிக்கிற கைக்கு போன உடனே அதுக்கு எதிர்கருத்து தானே. நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தத்தில் இருக்கவங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காதவங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற நாடு, பொது வழியில் இது மத சார்புள்ள நாடு தான் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு ஆளுநர் சொன்னாங்க. அதை ரசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. நாடாளுமன்றத்தில் கோட்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்ட்டு சொல்லி
இதுக்கு முந்தின நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போபால் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி பிரக்யா சிங் அவர்கள், திருமதி பிரக்யா சிங் அவர்கள், நம்முடைய கோட்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொன்னால் அதை அனுமதிக்க அந்த அரசு மகாத்மா காந்தி தேசப்பிதா கத்தின்றி ரத்தமின்றி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மாவை சதி செய்து கொலை செய்தவனையே சுதந்திர போராட்ட தியாகின்னா அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது இந்திய இறையாண்மைக்கு எதிராட்டு பேசலை. ஒரு சம்பவம் நடந்ததை ஒரு இராணுவ தளபதி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவர் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாரு. நான் MM ரவானேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புத்தகத்தில் இப்படி இவ்வளோ தூரம் சைனா பீரங்கி படைகள் இந்திய எல்லைக்குள் வந்ததை நீங்களும் நானும் பார்க்கல. அந்த தளபதி பார்த்ததை அவர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டதுக்காக அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணலை. ஆனால் அந்த செய்தி உங்களை மாதிரி பத்திரிகைகள் ஊடகங்களில் வந்திருக்கு. இப்படி நடந்திருக்கேன்னு சொன்னால் அவங்க அதை அவ்வளோத்தையும் பேச விட்டு அமைச்சர் என்ன சொல்லலாம், இது உண்மை இல்லை, நீங்கள் வேணால் நாங்கள் ஒரு பாராளுமன்ற கமிட்டி ஒன்று போடுதோம், ஒரு 10 எம்பிக்கள் வாருங்க, கூட்டி கொண்டு காட்டுறோம், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது உண்மையாக என்னென்னு பாருங்கன்னு சொன்னது தான் ஒரு பாரத பிரதமர் இந்த நாட்டில் வெளிப்படைத்தன்மையோடு சொல்ல வேண்டிய பதில். அதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச 62 சைனா வாருன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3700 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் எங்கே இருக்குது? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர் இருக்குது. ஒரு சிறு பிரச்சனை கூட வந்ததாட்டு எனக்கு நினைவில்லை. ஃப்ரம் 62 இருந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. 38 63 வருஷத்தில் எந்த சம்பவங்களும் நடக்கலை. பாரத பிரதமரும் நம்முடைய சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் மகாலிபுரத்தில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். கல்வானா பள்ளத்தாக்கில் அந்த இடத்துல 20 பேரை கொல்றாங்க. அதுக்கும் ஏற்கனவே ஒரு கவர்னர் முன்னால் இருந்தவர் என்ன சொன்னால் அந்த பாதையை போனால் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நான் பிரதமர்கிட்ட சொன்னேன். அவங்க அதை என்ன செய்யலை, பேசாமல் இன்னி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தவறு. அதுக்கு விளக்கம் சொல்லணும். அவங்க தேசிய பாதுகாப்பை பொறுத்த அளவில் நாட்டு மக்களுக்கு உண்மை நிலவரத்தை சொல்லணும்.